ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி எங்கள் நியூ இயர் ஸ்பெஷல் வந்து ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா எங்கள் ஸ்டைலில். ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து 1/2 கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, ஆயில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தனியாக பிசைஞ்சு வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்தா கூட வந்து சாஃப்டாக வரும். இப்போ வந்து மசாலாக்காக 2 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து 2 கட் பண்ணி தனியாக வந்து குக்கரில் வந்து ஒரு 4 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்து தனியாக வச்சிடலாம். அதை வந்து கேஸில் வச்சிடலாம். ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த கேஸில் வந்து 3 வெங்காயத்தை வந்து எடுத்து குட்டியாக கட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி வந்து 3 பச்சை மிளகா வந்து காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அதே மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து வெந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு மசிச்சுட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து மசாலாக்காக ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு சேம் வந்து அதே ஸ்பூனில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது அது வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பொன்னிறமாக வர வந்து வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிட்டு வந்து நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து மஞ்சள்தூள் வேணால் விட்டுருங்க. இல்லை மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதுவும் வந்து அடிப்பிடிக்காமல் வந்து கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து மாவுலேயும் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு வந்து கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது மல்லித்தூள் சேர்த்துட்டு தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதை நல்லா வந்து ரவுண்டாக திரட்டிட்டு அந்த ஸ்டஃப் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரவுண்டாக வந்து எப்படி மோமோஸ் மடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் அமுத்திட்டு வந்து இது வந்து பார்த்து தான் பண்ணணும். இல்லைனா வந்து அந்த ஸ்டஃப்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதனால் வந்து மெதுவாக வந்து திரட்டிட்டு இப்போ நம்ம வந்து தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பிட்டு எடுத்து வச்சிடலாம். சேம் இதே மாதிரி வந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து நான்வெஜ் வேணும்னா வந்து சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன், மட்டன் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்திங்கன்னா குட்டியாக சேர்த்துக்கோங்க. எங்கள் நியூ இயர் ஸ்பெஷல் இதுதான். உங்கள் நியூ இயர் ஸ்பெஷல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.